Hi, hello, welcome to Future Vision Study Center. Pg-Trb-Computer Science Unit 8 Web Development 1.3 Formatting and Fonts பார்க்க போகிறோம். First of all, Formatting and Fonts அப்படின்றது நம்ம கொடுக்குற வெப் பேஜுக்கான ஃபார்மேட்டிங் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் வித்தின் பாடி டேக் பாடி டேக் நம்ம ஃபார்மேட்டிங் டேக் எப்படி கொடுப்போம் அப்படின்றத தான் கொடுக்குறோம். த்ரூ ஃபாண்ட்ஸ் எப்படிலாம் கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி டிசைன் கொடுக்கலான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலமெண்ட் நேம் தென் டிஸ்கிரிப்ஷன். பி திஸ் இஸ் அ ஃபிசிக்கல் டேக் அப்படின்னு நேத்தே சொன்னேன். ஒன்லி ஃபார் appearance, purely for styling which is used to bold that text written between it. நம்ம டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் பி டேக். அண்ட் தென் ஸ்ட்ராங், திஸ் இஸ் அ லாஜிக்கல் டேக் விச் டெல் ப்ரௌசர் தட் த டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு கொடுக்குற இடத்துல நம்ம எந்த டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லாஜிக்கல் டேக் அப்படின்றது இட் இஸ் டிஸ்கிரைப் அ மீனிங். லாஜிக்கல் டேக் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ describe meaning. And next one, italic mention பண்றது this is a physical tag which is used to make a text italic. Next, emphasis, this is the logical tag and display the content in an italic. ஒவ்வொரு டேகும் ஃபிசிக்கல் டேக் எப்படி இருக்கும், லாஜிக்கல் டேக் எப்படி இருக்குன்ற டிஃபரன்சியேஷன் பார்க்குறோம். அண்ட் தென் மார்க், திஸ் டேக் இஸ் யூஸ் டு ஹைலைட் த டெக்ஸ்ட். நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அண்ட் தென் யூ இஸ் அன் அண்டர்லைன் த டெக்ஸ்ட் ரிட்டன் பிட்வீன் இட். அண்ட் டிடி இஸ் அ டெலிடைப். திஸ் டேக் யூஸ்டு டு த டெக்ஸ்ட் இன் டெலிடைப். இது HTML5 வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணாது, மற்ற வெர்ஷன்ஸில் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரைக். திஸ் டேக் யூஸ்டு டு ட்ரா ஸ்ட்ரைக் த்ரூ எ செக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட். செக்ஷனில் இருக்க டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், சூப்பர் ஸ்கிரிப்ட். இட் டிஸ்பிளே த கண்டென்ட் ஸ்லைட்லி எபோவ் த நார்மல் லைன். நேற்று நான் சொன்னேன் எபோவ் த நார்மல் லைன்னா இந்த இட்டை நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கீழே இந்த டிஸ்பிளே டு த கண்டென்ட் ஸ்லைட்லி எபோவ் த நார்மல் லைன் அப்படின்றது சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்டுங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட். இட்டுன்றது லாஸ்ட்டில் டிஸ்பிளேக்கு அப்புறம் வருது அப்படின்றது தான் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் ஸ்லைட்லி கண்டென்ட் ஸ்லைட்லி பிலோ த நார்மல் லைன். இது எபோவ் த நார்மல் லைன், இது பிலோ த நார்மல் லைன். சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். டெல் அப்படின்றது திஸ் டேக் யூஸ் டு டிஸ்பிளே த டெலிட்டட் கண்டென்ட்டை டெலிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது டெல். இன்ஸுங்கிறது இன்சர்ட். திஸ் டேக் டிஸ்பிளே த கண்டென்ட் விச் இஸ் ஆடட். ஏதாவது நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம இன்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணுறோம். நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் பிக் அண்ட் ஸ்மால். பிக் டேக் யூஸ் டு இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். இது H1 H6 இல்லாத H1 to H6 தான் நம்ம சைஸ் வேரியன்ட் பார்த்தோம். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள பிக்ன்ற டேக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்மால். திஸ் டேக் யூஸ் டு டிக்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ் பை 1 யூனிட் ஃப்ரம் பேஸ் ஃபாண்ட் சைஸ். பேஸ் ஃபாண்ட் சைஸ்லேருந்து 1 யூனிட் மட்டும் அதுலேருந்து கம்மி வரும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த டேக் என்ன பண்ணும், இதனோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. இதில் எதை வேணாலும் இப்போ டெலிடைப் எந்த கொஷின்ஸ் வேணாலும் நமக்கு வர நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு போல்டு டெக்ஸ்ட். இப்போ பார்த்ததுக்கான டிஸ்கிரிப்ஷன் வித் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். HTML பியை தான் போல்டு டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இதில் பி அண்ட் ஸ்ட்ராங்காக எலமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. HTML B element is physical tag which display the bold font without any logical importance. எந்த லாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமலே நம்ம பின்னாவே நம்ம போல்டுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது சேஞ்ச் பண்ணிக்கும் டெக்ஸ்ட்டை. இஃப் ரைட் எனிதிங் வித்தின் பி டேக் த எலமெண்ட் ஷோ இன் அ போல்டு லெட்டர்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். பின்றது நம்மள கொடுக்குற டெக்ஸ்ட்டை போல்ட் லெட்டர்ஸாக மாற்றி கொடுக்கும். ஹியர்ஸ் ஒன் எக்ஸாம்பிள். டாக் டைப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், வெர்ஷனை மென்ஷன் பண்ணுறது. அண்ட் தென் HTML பாடி பேராகிராஃப் டேக்குள்ளே பின்ற போல்டு டேக்கை நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். சம்திங் ரைட் யுவர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இன் போல்ட் டெக்ஸ்ட்னு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடுறோம். உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா ரைட் யுவர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இன் போல்டு டெக்ஸ்ட்ன்ற ஃபுல் லைனுமே போல்டில் இருக்குது. இது போல்டு டெக்ஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் அப்படின்றது நம்மளோட லாஜிக்கல் டேக் அண்டர் வரும். த ஸ்ட்ராங் டேக் இஸ் அன் logical tag which display the content bold font inform the browser about the logical importance. browser நம்ம அங்க டெக்ஸ்ட் கொடுக்கக்குள்ளேயே தெரியும் அது ஸ்ட்ராங்கா தான் கொடுக்கணும். if you
ரைட். நம்ம அப்ப டாக்ல எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, ஸ்ட்ராங்குன்ற ஃபுல் நேமோட குடுப்போம். லாஜிக்கல் டாக் எப்பயுமே என்னன்னு சொல்லுவோம்னா, டிஸ்கிரைப் த மீனிங். மீனிங்க டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுனால, அத ஃபுல் நேமோட குடுத்துருக்கோம் வித்தவுட் சிங்கிள் லெட்டர். இஃப் யூ ரைட் எனிதிங் பிட்வீன் ஸ்ட்ராங், இட்ஸ் ஷோன் அன் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். அதுக்குள்ள இருக்கிறது எது இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்ன்றதுனால தான் இங்க ஸ்ட்ராங்ன்னு குடுக்குறோம். ஹியர் சம் எக்ஸாம்பிள். டாக் டைப், வெர்ஷன், HTML, பாடி டாக், பேராகிராஃப் டாக்குள்ள ஸ்ட்ராங்ன்ற லாஜிக்கல் டாக் குடுத்துருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன குடுத்துருக்கோம், ஸ்ட்ராங் டாக்ல குடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் நார்மல் கண்டென்ட் அப்படின்றத கமாவை செப்பரேட் பண்ணி அதை பேராகிராஃப் டாக்ல முடிச்சிருக்கோம். கம்மிங் டு அவர் அவுட்புட், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அண்ட் திஸ் இஸ் அ நார்மல் கண்டென்ட். நார்மல் கண்டென்ட் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஷியேஷனுமே ஃபாண்ட்ல தெரியாது. பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ல மட்டும் உங்களோட டிஃபரன்ஷியேஷன் தெரியும். அங்கே நம்ம ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துருக்கனால அது சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இட்டாலிக் டெக்ஸ்ட். இதுவும் பிஃபோர் நம்ம பார்த்த மாதிரி தான். அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, ஐ அண்ட் இஎம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள யூஸ் பண்ணுறது ஐ அண்ட் எம்ஃபாசிஸ். ஐ எலமெண்ட் இஸ் அ ஃபிசிக்கல் எலமெண்ட். ஐ எலமெண்ட் இஸ் அ ஃபிசிக்கல் எலமெண்ட் விச் டிஸ்பிளே த என்க்ளோஸ்டு கண்டென்ட் இன் இட்டாலிக் ஃபாண்ட் வித்தவுட் ஆடட் எனி இம்பார்ட்டன்ஸ். எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் நம்ம ஐன்னு கொடுத்தோம்னா அது நமக்கு டிஃப்ரென்ஷியேட் ஒரு ஸ்லாண்டிங் லெட்டர்ஸாக காமிக்கும். இஃப் யூ ரைட் எனி திங் வித்தின் திஸ் டேக் will shown an italic letters நமக்கு ஷோ ஆகும். See here some example. document type, HTML body, paragraph tag உள்ள ஐல write your first paragraph in italic text, close பண்றோம் body HTML and then output write your first paragraph in the italic text. இந்த ஸ்லாண்டிங்ல இருக்கிறத நம்ம இட்டாலிக்னு சொல்லுவோம். ஐ கொடுத்து நம்ம பேராகிராஃப்குள்ள கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் எம்ஃபாசிஸ் டேக், இஎம் டேக் எப்படி யூஸ் பண்ணணும்னா இது லாஜிக்கல் டேக்ல வரும். This is a logical element which will display enclosed the content in italic font with added semantic importance. அதாவது இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். நம்ம இங்கே ஃபுல்லாகவே என்னன்னு சொன்னால் எம்ப்னு சொல்லுவோம். சி டாக்குமெண்ட் டைப் வெர்ஷன் ஒன் எக்ஸாம்பிள் இருக்குது. டாக்குமெண்ட் டைப்பில் வெர்ஷன் என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம். HTML பாடி அண்ட் பேராகிராஃப் டேக்குள்ள எம்ப்ல திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் விச் இஸ் டிஸ்பிளே இன் இட்டாலிக் ஃபாண்ட். இங்கே நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் நமக்கு எம்ஃபாசிஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இது நார்மல் கண்டென்ட்லேயே இருக்கும். நீங்கள் இதுவும் இம்பார்ட்டன்ட். எம்புக்கு இஎம் எம்ஃபாசிஸ்க்கும் இட்டாலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றத இன்சர்ஷன் கொஷின்ஸில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க். இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணக்குள்ள மார்க்குன்றதை யூஸ் பண்ணுவோம். எந்த வேர்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டோ அதை ஹைலைட் பண்ணுவோம் இல்லையா, தட்ஸ் வை வி யூஸ் மார்க் டேக். இஃப் யூ வாண்ட் டு மார்க் ஆர் ஹைலைட்டிங் எ டெக்ஸ்ட் யூ ஷுட் ரைட் த கண்டென்ட் வித்தின் த மார்க் டேக். ஸோ நம்ம ஹைலைட் பண்ணுன்ற நெசரி இருக்கிற இடத்துல மார்க் டேக் யூஸ் பண்ணலாம். See here some example. HTML பாடி டேக், H2ன்றது நமக்கு ஃபாண்ட் சைஸ் ஹெட்டிங் டேக்கை மென்ஷன் பண்ணுவோம். இது என்ன டேகு? ஹெட்டிங் டேக். அதில் H2 சைஸு. ஐ வாண்ட் டு புட் எ மார்க் ஆஃப் மார்க்குன்ற வேர்டை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். அதை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓப்பனிங் டேக் வித் க்ளோசிங் டேக் யூஸிங் பேர்டு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் மார்க்குக்கு. ஆன் த ஒயிட் போர்ட் அண்ட் தென் க்ளோஸ் த H2 டேக். Again close the body tag and HTML tag. See here is the output. I want to put a and then on the whiteboard is a normal H2 text, but markன்றத மட்டும் நம்ம மார்க் டேக் யூஸ் பண்ணதுனால மார்க் பண்ணியிருக்குது. இஃப் சப்போஸ் நம்ம வெப் பேஜில் சில வெப்சைட் யூஸ் பண்ணுற வெப் பேஜில் நமக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டான வேர்டோ இல்லை இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டோ இருந்தால் நம்ம அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் டெக்ஸ்ட்டும் அப்படி தான். நம்ம ஒரு 10 லைன்ஸ் உள்ள கண்டென்ட் யூஸ் பண்ணுறப்போ underlined text, if you write anything within underline tag is shown in underline text. நம்ம இன்க்ளூடிங் இந்த டேக்ல கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் அண்டர்லைன் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறது. HTML, here some example of HTML body paragraph tagக்குள்ள அண்டர்லைன் டேக் யூஸ் பண்ணுறோம். ரைட் யுவர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இன் அண்டர்லைன் டெக்ஸ்ட்,
க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 2 அண்டர்லைன் டேக்கையும் அண்ட் தென் பேராகிராஃப் டேக்கையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேராகிராஃப் டேக்கில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே அண்டர்லைன் ஆகும். இதுவே நம்ம ஒரு வெப் பேஜில் யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு எந்த பிளேஸில் நீடோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் டெக்ஸ்ட். Strike text, anything written within the strike the thin line which cross the statement. அங்க ஒரு thin line அந்த statement cross ஆன மாதிரி இருக்கும். See one example of HTML body P strike, write the first paragraph with the strike through and then and strike through close பண்ணிருக்கணும். paragraph tag close பண்ணிருக்கணும். See the output. நம்ம கொடுத்திருக்க லைன் ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கு. அதுதான் ஸ்ட்ரைக் டேகோட அவுட்புட். And then mono spaced font இது எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா TTன்னு சொல்லிட்டு டேகை மென்ஷன் பண்ணுவோம். If you want each letter has the same width, then you should write the content within the TT element. Note, we know the most of the fonts are known as variable length width fonts. Important because different letters have different width. For example, W will take some space, I will take some space. Monospaced font provides similar space among the every letter. எல்லா லெட்டருக்குமே இப்போ காமனாக இந்த டபிள்யூக்கும் ஐக்கும் ஈவனான ஸ்பேஸை எடுத்து கொடுக்குறதா மோனோஸ்பேஸோட ஒர்க்கு. ஸோ நம்ம ஒரு லார்ஜ் பேஜ் ஆஃப் வெப் பேஜ் எழுதிட்டு இருக்கக்குள்ள நமக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற டேகை டிடின்னு சொல்லுவோம். அந்த வேர்ட் டிஃப்ரென்சியேஷன் தெரியாமல் சிமிலியர் ஸ்பேஸை எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் HTML பாடி பேராகிராஃப் டேக்குள்ள ஹலோ கொடுத்துருக்கோம் அண்ட் டிடி டேக்ன்றது தான் மென்ஷன் பண்ணும். மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட்டை மென்ஷன் பண்ணும். ரைட் யுவர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இன் மோனோ ஸ்பேஸ்டு ஃபாண்ட். அந்த டிடி டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் தென் பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணுறோம். See, here is the output. Hello, write your first paragraph is a mono spaced font. அந்த ஃபாண்ட் லெட்டரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஹலோன்றது ஒரு ஃபாண்ட்டில் இருக்கும். ரைட் யுவர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இன்ன மோனோ ஸ்பேஸ்டு ஃபாண்ட்டுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது மேலே. சூப்பர்னாவே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், அப் சைடில் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இஃப் யூ புட் த கண்டென்ட் வித்தின் சூப்பர்னா சப் டேக்கில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஷோன் இன் அ சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் மீன்ஸ் இட் டிஸ்பிளே ஹாஃப் ஆஃப் த கேரக்டர் ஹைட் எபோவ் த அதர் கேரக்டர்ஸ். இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு ஹாஃப் ஆஃப் த ஹைட்டில் இருக்கிறதான் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஹியர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் த சூப்பர் ஸ்கிரிப்ட். HTML பாடி பேராகிராஃப் டேக்கில் ஹலோ. சூப்பர் ஸ்கிரிப்டோட tag sub, write your first paragraph in superscript and then அந்த tag close பண்ணிக்கிறோம். paragraph tag close பண்ணிக்கிறோம். body HTML everything will closed and then HTML output பார்த்தீங்க அப்படின்னா below the letter ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஹலோன்றது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எபோ அதிலிருந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த கேரக்டர்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது இல்லையா? இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் சூப்பர் ஸ்கிரிப்டோட அவுட்புட். அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். இஃப் யூ புட் த கண்டென்ட் வித் சப்ஸ்கிரிப்ட் இட்ஸ் ஷோன் இன் அ சப்ஸ்கிரிப்ட் மீன்ஸ் இட் டிஸ்பிளே த ஹாஃப் ஆஃப் த கேரக்டர் பிலோ த அதர் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ சப் ரைட் யுவர் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்ற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கோம். see the difference. இது சூப்பர் ஸ்கிரிப்டும் சப்ஸ்கிரிப்டும் ஜஸ்ட் ஆப்போசிட். அப் அண்ட் பிலோ தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டெலிட்டட் டெக்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எனிதிங் தட் புட்ஸ் வித்தின் த டெல் டேக் இஸ் டிஸ்பிளேட் அ டெலிட்டட் டெக்ஸ்ட். நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அங்கே கண்டென்ட் இருக்குது. பட் ஆனால் வெப்பேஜில் எனக்கு வேணாம், அது டெலிட் ஆகி தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணிக்கலாம், டெல் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். see here லைக் இது ஸ்ட்ரைக் த்ரூ மாதிரி தான். HTML பாடி P tag ஹலோ delete your first paragraph. இது again டெல்ல க்ளோஸ் பண்ணி paragraph tag க்ளோஸ் பண்ணி பாடி டேக்கு HTML க்ளோஸ் பண்ணிடுறோம். HTML அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஹலோ delete your first paragraph. நம்ம எங்கே அந்த டேகை மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்ட் மட்டும் நமக்கு ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி காமிக்கும் டெலிட்டட் டெக்ஸ்ட்டில். நமக்கு வெப்பேஜில் அது ஷோ ஆகாது.
நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டட் டெக்ஸ்ட். புதுசா ஒண்ணு இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் யூஸ் பண்றது இன்சர்ட்டட் டெக்ஸ்ட். எனிதிங் தட் புட்ஸ் வித்தின் த இஸ் டிஸ்ப்ளேட் ஆஸ் இன்சர்ட்டட் டெக்ஸ்ட். எக்ஸாம்பிள் HTML, பாடி, பேராகிராஃப் டேக்ல delete your first paragraph அண்ட் தென் நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் அனதர் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பாட்டாக HTML க்ளோஸ் பண்ணிட்டு என்னுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லுக்குள்ளே கொடுத்துருக்கிறத ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டில் கொடுத்துருக்கிறத புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்கும், நியூவாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் பண்ணுற ஃபாண்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன். அண்ட் தென் லார்ஜர் டெக்ஸ்ட். ஆல்ரெடி நமக்கு H1 to H6 வரலும் டெக்ஸ்ட் இருக்குது. எனக்கு அதையும் தாண்டி H1 தாண்டி ஒரு சைஸ் வேணும் அப்படின்னா இஃப் யூ want to put your font size larger than the rest of text, then put the content within big. It increase one font size larger than the previous one. ஆல்ரெடி இருக்கிற சைஸை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும். ஒரு யூனிட்டோட ஸ்பேஸு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கும். HTML எக்ஸாம்பிள் HTML பாடி சேம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே பிக் டேக்ன்றதை ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் லார்ஜர் டெக்ஸ்ட். அதனுடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். இங்கே வந்து நம்ம எதுவும் H1 அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், இருந்த சைஸோட எனக்கு பிக்கராக வேணுன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஷியேஷன் தான் தெரியும். நீங்கள் அந்த கோட் பெனில் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் டெக்ஸ்ட். If you want to put your font size smaller than the rest of text, that put the content within small அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். It reduces one font size than previous oneோட ஒரு font size differentiation தெரியும். For example, as usual HTML பாடி டேக்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஹலோ இங்கே பிக்குன்னு யூஸ் பண்ணுறதுல இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மால் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதே அவுட்புட் தான் இங்கேயும் ஷோ ஆகுது. பட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஒரு சைஸ் லார்ஜராகவும் ஒரு சைஸ் ஸ்மாலராகவும் இருக்குது ஸ்மாலர் டெக்ஸ்ட்டில். திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லார்ஜர் டெக்ஸ்ட் அண்ட் தென் ஸ்மாலர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பேராகிராஃப் பிரேக். இப்போ ஒரு கண்டினியூவஸ் பேராகிராஃப் நம்மக்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப் பிரேக்ஸ். பேராகிராஃப் பிரேக்ஸில் என்ன பண்ணோம், டு ஆட் ஸ்பேஸ் பிட்வீன் த பேராகிராஃப் வி ஹாவ் அ பேராகிராஃப் டேக். திஸ் இஸ் எ கண்டெய்னர் டேக், மஸ்ட் ஹாவ் பிகினிங் அண்ட் தென் எண்டிங் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். திஸ் இஸ் அ பேட் டேக். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கண்டெய்னர் டேக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டு ஆட் எ சிங்கிள் லைன் ஸ்பேஸ் யூஸ் BR tag, that is a break tag. To add a single line space, use a break tag, BR tag. This is an empty tag, standalone. You can use the BR tag to insert one or more blank lines. இது அந்த பேஜில் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேக் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பிரேக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது இம்பார்ட்டண்ட். அடுத்து ஹரிஜாண்டல் ரூல்ஸ். டு கிரியேட் a horizontal line your page of the empty tag HR அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹரிஜாண்டல் லைன். அதாவது ஒரு 2 பேராகிராஃப் இருக்குது, எனக்கு இன்பிட்வீனில் ஒரு லைன் தேவைப்படுது அப்படின்றப்போ நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணலாம், HR டேக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் HR அண்ட் BR டேக். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் ஸ்டைல்ஸ் நமக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெட்டிங் ஸ்டைல்ஸில் என்னென்ன ஹெட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா போல்டு காப்பி இஸ் கிரியேட்டட் பை யூஸிங் ஹெட்லைன் டேக். இதில் எல்லா கேரக்டர்ஸுமே டெக்ஸ்ட்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா போல்டாக தான் இருக்கும். தேர் ஆர் 6 levels ஆஃப் ஹெட்லைன்ஸ். இது இம்பார்ட்டன்ட். எத்தனை லெவல் ஆஃப் ஹெட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் நீங்கள் 6 levelsனு சொல்லணும். என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரேஞ்சிங் ஃப்ரம் H1லேருந்து H6 வரலும் டேக் இருக்குது. ஹியர் சம் எக்ஸாம்பிள் கோட் ஆஃப் ஹெட்லைன் சைஸஸ் H1, H2 அண்ட் தென் H3. இதை நீங்கள் கோட் பெனில் போட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதனுடைய டெக்ஸ்ட் சைஸும் ஃபாண்ட் சைஸ் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ். The following HTML tags are used to format the appearance of the text on your web page. வெப் பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டோட அப்பியரன்ஸை மாற்றுறது தான் டெக்ஸ்டைலோட வேலை. They can jazz up the look of web page. However, too much variety in the text style can look displeasing. நம்மகிட்ட ஒரு 3 types of டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன் போல்டு, B tag, italic, I tag, underline, U tag. These are all the text styles. Next one, centering.
இமேஜ் சென்டர் டேக்ன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம டெக்ஸ்ட்டே நம்ம இன் பிட்வீனில் லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறது சென்டரிங் டேக் அப்படின்றது. அதுக்கு நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணுற வேர்டு என்ன அப்படின்னா சென்டர் அப்படின்றது. A useful of tag as it says it makes everything in between the tags centered in the middle of the page. நம்ம வெப் பேஜ்லேயே ஒரு மிடில் வரணும் அப்படின்றப்போ நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு இமேஜ் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜ் இங்கே இருக்குது அப்படின்னா இமேஜுக்கு பக்கத்தில் நம்ம அதனுடைய எங்கே இருக்குன்ற பிளேஸில் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் C:'ல் பிக்சரில் இருக்க இமேஜ் வந்து எனக்கு வெப் பேஜில் வரும்னா பிஃபோராக அந்த இமேஜ் நம்ம இங்கே HTML டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணியிருப்போம். பிஃபோராக நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த சென்டர் டேக்கை மென்ஷன் பண்ணோன்னா அந்த வெப் பேஜில் சென்டர் பிளேஸில் வர்றது தான் சென்டரிங் இந்த ஸ்டைலோட வேலை, சென்டரிங் டேக்கோட வேலை. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங். இப்போ கண்டினியூஸாக நமக்கு நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வேர்ட்ஸ் இருக்குது, எனக்கு சம் ஸ்பேஸ் தேவை அப்படின்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா யூஸிங் ampersand NSP is helpful the situation where you just need 1 or 2 spaces in between the characters or word style is the aesthetic effect. For example, இப்போ 1 or 2ன்றது இந்த இடத்துல ஒரு ஸ்பேசஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 finger ஸ்பேஸ் விடுற வரைக்கும் எது பார்க்கும் அப்படின்னா ampersand NBSP அப்படின்றது. For example, if you wanted a particular part of your text to read without 2 spaces after the period, as in hello, how are you, you have to code every extra period as follows. ஹலோ பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த என்எஸ்பியை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலிங் ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர். ஃபாண்ட் சைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், நிறைய சைஸஸ் இருக்குது. H1லேருந்து H சைஸ் வரலும், H6 வரலும். அது இல்லாமல் பிக் அண்ட் ஸ்மால்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணுன்னா டேக்கில் ஃபாண்ட் சைஸு ப்ளஸ் ஆர் மைனஸாக அந்த டேகை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபார் இமீடியட் சேஞ்ச் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் வித் த ரெஸ்பெக்டிவ் சைஸ் ப்ரிசீடிங் திஸ் டேக் இன்க்ரீசர் ஆர் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் ஃபாண்ட் பை நம்பர் யூ ஸ்பெசிஃபை. சேம் இங்கே இந்த மாதிரி டேக் கொடுத்தோன்னா அதோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி ஹாவ் ஆல்ரெடி some font sizes are there but differently come to the font size change and then font color பார்த்தீங்க அப்படின்னா we have RGB கலர்னு சொல்லுவோம். RGB கலருக்கு some specific rule இருக்கும். ஸோ here font கலர்ன்றதை கொடுத்து கொட்டேஷனுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா change the color of few words or section. ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு இப்போ மார்க்குக்கு நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி கலர் கொடுத்து பண்ணிக்கலாம். These 6 question marks represent to the hex கலர் கோடு. இந்த கொஷின் மார்க் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஹெக்ஸ் கலர் கோடை மென்ஷன் பண்ணுது. ஹெக்ஸ் கலர் கோடை மென்ஷன் பண்ணுது. திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டெக்ஸ்ட் ஹைலைட்டிங் டேக்ஸ். நம்ம ஐன்றது நமக்கு தெரியும், தட் இஸ் அ இட்டாலிக். பட் எம்ஃபாசிஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்கிறது இன்னும் ஹைலைட்டிக்காக தெரியறதா. யூஸ் டு எம்ஃபாசிஸ் டெக்ஸ்ட் விச் யூஸ்வலி அப்பியர்ஸ் இன் இட்டாலிக்ஸ் பட் வி கேன் வேரி அக்கார்டிங் டு அவர் ப்ரௌசரில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷனாக தெரிகிற ரீசனுக்காக கொடுக்கறது தான் எம்ஃபாசிஸ். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் எம்ஃபாசிஸ்ன்னு இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்ன்ற டேக் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ்டு டு எம்ஃபாசிஸ் டெக்ஸ்ட் மோர் விச் யூஸ்வலி அப்பியர்ஸ் இன் போல்ட் பட் கேன் வேரி அக்கார்டிங் டு யுவர் ப்ரௌசரில் இன்னும் அட்ராக்டிவாக தெரிஞ்சுனஸுக்காக ஸ்ட்ராங் எம்ஃபாசிஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி இருக்கலாம், லெஃப்ட்டோ ரைட்டோ அந்த மாதிரி அலைன்மெண்ட் டேரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் வரும். த கோட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இன் HTML ஃபார் போஸ்ட் ஆர் சிங்கிள் பேஜ் P-align direction. When is placed this code onto page, you simply put where you like to the text justified into the direction in the example. Here நம்ம left or right அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட், பிளிங்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகிற மார்க்யூ டேக்லாம் யூஸ் பண்ணுவோம். என்ன டேக்கு? மார்க்யூ அப்படின்னு சொல்லி டேக் இருக்குது. அந்த டேக்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சில கண்டென்ட்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த டேக்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா மார்க்யூட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது டெக்ஸ்ட்டை எஃபெக்டாக காமிச்சா வெப்பேஜ் யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுறப்போ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். There are couple of simple text effects that can be produced just by using HTML tags. If you need more complicated effects, you could use animated GIF images or JavaScript யூஸ் பண்ணி ஈவெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஜிஃப் இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிஃப் இமேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷிங் டெக்ஸ்ட்.
டெக்ஸ்ட்டை ஃப்ளாஷ் பண்ணுற ஃப்ளாஷ்னா என்ன பிளிங்க் ஆகுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ளாஷிங் டெக்ஸ்ட்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது அது எதுக்குன்னா திஸ் இஸ் அ நான் ஸ்டாண்டர்ட் டேக் இட் ஒன்லி த நெட்ஸ்கேப் ப்ரௌசர்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் கேன் வெரி இரிட்டேட்டிங் இஃப் யூஸ்ட் அ லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஸோ யூஸ் இட் ஸ்பேரிங்லி இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க நெட்ஸ்கேப் ப்ரௌசரில் மட்டும் அதுக்கு அடாப்ட் ஆகிற HTML மட்டும்தான் நம்ம எழுத முடியும் இதுக்கு அப்படி யூஸ் பண்ண டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ப்ளேஸ் அரௌண்ட் த டெக்ஸ்ட் டு மேக் இட் ஃப்ளாஷ் ஜஸ்ட் ஃப்ளாஷ் பண்ணும் நம்ம கேமராவில் வர ஃப்ளாஷ் மாதிரி பிளிங்க் ஆகி போகும் The code could be like this. See here paragraph tag place around the text பிளிங்க்னு கொடுத்துட்டு நம்ம கண்டென்ட்டை கொடுத்தோன்னா அந்த வேர்டு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும் நெக்ஸ்ட்டு மூவிங் டெக்ஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா மார்க்யூன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் ஸ்டில் எப்போ வரலும் ப்ராசஸில் இருக்க மார்க்யூ டேக் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் another non-standard tag that can be irritating as blink tag is overcome to the மார்க்யூ டேக் பிளிங்க் ஆகிறதுக்கும் மூவ் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கா இது லெஃப்ட் டு ரைட்டா ரைட் டு லெஃப்டான்னு நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் வெப் பேஜில் மூவ் ஆகும் திஸ் கேன் பி யூஸ் டு கிரியேட் அ மூவிங் டெக்ஸ்ட் எஃபெக்ட் சிமிலர் டு மேட்ரிக்ஸ் டைப் LED illuminating signs there are quite few options to control the appearance text format with this tag the main one is listed below இதுவும் எதுக்குன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை அப்பியரன்ஸ்க்காக தான் நம்ம கொடுப்போம் என்னதான் நம்ம ஃபாண்ட்டை நல்ல இம்ப்ரெசிவாக கொடுத்தாலும் இந்த மார்க்யூ கொடுக்கக்குள்ள நம்ம வெப்பேஜ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் திஸ் டேக் ஒர்க் ஆன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லேட்டர் வெர்ஷன் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்லையும் இந்த ப்ரௌசர்ஸ்லையும் ஒர்க் ஆகும் இன் இயர்லி வெர்ஷன்ஸ் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் யூ வில் சி த டெக்ஸ்ட் ஆஸ் நார்மல் பேராகிராஃப் இட் வில் நாட் ஸ்க்ரோல் ஏன்னா ஜஸ்ட் பேராகிராஃப்னா பேராகிராஃப் மட்டும் தான் இருக்கும் ஒரு சிங்கிள் லைன் நம்ம ஸ்க்ரோல் பண்ண வேணும் இப்போ ஒரு அப்டேட்டட் நியூஸ் அதை மட்டும் ஸ்க்ரோல் பண்ண வேணும் மற்ற மெசேஜஸ்லாம் எனக்கு அப்படியே இருக்கணும் மற்ற டெக்ஸ்ட்லாம் அப்படியே இருக்குன்னா இந்த மார்க்யூ டேக் யூஸ் பண்ணால் அப்டேட்டட் நியூஸை ஆட்டோமேட்டிக்கலாக ரன் ஆகிட்டே இருக்கும் வெப் பேஜில் அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் மார்க்யூ திஸ் டேக் ஸ்டார்ட்ஸ் த மார்க்யூ த ஃபாலோயிங் 4 attributes should put in this tag before the closing இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 4 மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் 4 attributesஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பிஹேவியர் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரா சிம்பிள் இருக்கு இல்லையா 3 dots மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல திஸ் attribute கேன் ஸ்க்ரோல் ஸ்லைட் ஆல்டர்னேட் அது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணலாம் ஸ்லைட் பண்ணலாம் ஆல்டர்னேட் பண்ணலாம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் மேக்ஸ் த டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் ஆஃப் வே அக்ராஸ் டெக்ஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆஃப் த எட்ஜ் அண்ட் ஸ்டார்ட் அகெயின் அந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு எகெயின் ஸ்டார்ட் ஆகி வரும் ஸ்லைடு மேக்ஸ் த டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் இன் லைக் ஸ்க்ரோல் பட் இட் ஸ்டாப்ஸ் வென் இட் ரீச் த 4 edge alternate makes the text bounce back and forth between it edges இந்த நம்ம கொடுத்துட்டு ஒன்ஸ் அந்த கலர் அந்த ஃபுல் ஃபாண்ட்டுக்குமே நம்ம கலர் சேஞ்சஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணனால அந்த இடத்துல ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த 3 dotோட இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் பிஜி கலர் திஸ் வில் சேஞ்ச் த கலர் பேக்ரவுண்ட் யூஸிங் த கலர் கன்வென்ஷன்ஸ் நம்ம பேக்ரவுண்ட் அதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டென்ட் மட்டும் பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ண முடியும் லூப் 6 அப்படின்றது ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எஃபெக்ட் வில் ரன் எக்ஸாம்பிள் 6 times ஆர் யூ கேன் ஸ்பெசிஃபை த இன்ஃபைனட் லூப் கண்டினியூஸ்லினா அந்த வெப்பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப எல்லாமே என்ன ஆகும் கண்டினியூஸாக லூப் ஆகிக்கிட்டே இருக்கும் மென்ஷன் பண்ணி டைம் கொடுத்தோன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணது 6 times மட்டும் அந்த மாதிரி மார்க்யூ டேக் யூஸ் பண்ணோன்னா மார்க்யூ ஆகிட்டு விட்டுடும் Next, with 300, specify the width of marquee effect in pixels. You can specify percentage space available through example 40% அப்படின்னு நம்ம பர்சன்ட்லேயும் மென்ஷன் பண்ண முடியும் வித்தையும் தனியாக மென்ஷன் பண்ணிக்க முடியும் மெசேஜ் டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஓப்பனிங் மார்க்யூ டேக் த டெக்ஸ்ட் வில் ஸ்க்ரோல் மார்க்யூ டேக் கொடுத்தோன்னே என்ன ஆயிரும் அந்த டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் ஆயிரும் அதை என் பண்ணுறதுக்கு இதுவும் பேட் டேக் தான் மார்க்யூ டேக்கை என் பண்ணியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கோடோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு கோடாக கொடுத்துருக்காங்க த கோட் குட் பி லுக் லைக் திஸ் மார்க்யூ பிஹேவியர் ஸ்க்ரோல் எனக்கு எப்படி அந்த மார்க்யூ பிஹேவியர் இருக்கணும் அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகிருக்கணும் அதனோட பிஜி கலர் இதுதான் லூப் -1 லூப் ஆகணும் வித் வந்து 40% இருக்கணும் எந்த கண்டென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மார்க்யூ டேக் எகெயின் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் இதை ஃபுல்லாகவே கோட் பெனில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவன் சம் ஐடியா ஃபார் த மார்க்யூ டேக் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்யூ டேக் தான் இங்கே பார்த்தீங்கன்னா H1 டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க டியூவல்
டியூவல் டைரக்ஷன் இமேஜ் மார்க்யூன்றது அது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிவ் கிளாஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டிவ் கிளாஸஸ்க்கு இன்னும் போகலை. பட் பிஃபோராக ஒரு மார்க்யூ டேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் இதில் பார்க்குறோம். மார்க்யூ டேக்குன்றதை இங்கே எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. ஹியர் மார்க்யூ ட்ராக் மார்க்யூ லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்யூ லெஃப்ட் போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மார்க்யூ ரைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரைட் போகுது. ஸோ இப்படி தான் மார்க்யூ டேக் ஒர்க் பண்ணும். நீங்கள் நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிளையும் இந்த கோட் பெனில் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்த டெக்ஸ்ட் டேக்ல ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டடான ஒன்று வந்து மார்க்யூ டேக் தான். ஸோ அப்போ நான் இப்போ இது வரல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா 1.3 ஃபார்மேட்டிங் அண்ட் ஃபாண்ட்ஸில் போல்ட் டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ராங் டேக், இட்டாலிக் டெக்ஸ்ட், எம் டேக், மார்க் ஃபார்மேட்டிங், அண்டர்லைன் டெக்ஸ்ட், monospaced font, superscript text, subscript text, deleted text, inserted text, larger text, smaller text, paragraph breaks, text styles, centering, images of center tag, spacing, controlling font size and color, and then at last text highlighting tags, flashing text, moving text of a marquee text பார்த்தோம். நெக்ஸ்ட் 1.4 ஒர்க்கிங் வித் கலர் டேக்ஸ்ல எப்படி கலரை கொடுத்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.